பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. இது மே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகிய இந்த நாளிலும் ஆண்டுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்க ஆயத்தமடையவும், கர்த்தருடைய சமூகத்தை இல்லங்களிலிருந்து நாம் துதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் இந்த அமர்வு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் கிருபை தந்து விடுவாராக. ஜெபம் செய்வோமாக. நன்மையினால் எங்களை நிறைந்து ஆசீர்வதிக்கின்ற சர்வ வல்லவரை, இந்த நாளில் சாயங்கால வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாள்தோறும் எங்களுக்கு அருகிலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த உலகத்தின் தீமைகளை மேற்கொள்ளாத வகையில் உங்களுடைய கருணைகளை காண்பிக்கிறபடியால் உள்ளவரை நாங்கள் சோதரிக்கிறோம். மே மாதத்தில் 8ஆம் நாளாகிய இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தை நாங்கள் இசைந்து விழுந்தவர்களால் இல்லங்களிலிருந்து உண்மை நோக்கி பார்க்க, கர்த்தரினுடைய உள்ளங்களை ஒன்றிணைக்க எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் சுவாமி. இது சத்தத்தை கேட்டு இல்லங்களிலிருந்து ஆண்டுடைய திரு சன்னிதானத்திற்கு நேராக தமிழில் உள்ளங்களை திருப்பும்போது உள்ளத்துடைய வேண்டுதல்கள், சரீர பலவீனங்கள், தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் இவை எல்லாவற்றையும் மனதில் யோசனை செய்து, ஆண்டவரே எங்கள் மீது கிருபையாக இருக்க வேண்டும் என்று உமை நோக்கி பார்க்கிற போது ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய மாறாத பிரசன்னமும் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்கப்பட்டதாக 703வது பாடலை பாடுவோம். ஆத்ம நங்கூர பாடல் புஸ்தகத்திலே 703வது பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று பாடலை இணைந்து நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோதனைகளும் வேதனைகளும் சூழ்ந்து கலங்கி போயிருக்கிறவருக்கு இந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் ஜெயம் பெறுகிற ஆண்டவர் நமக்கு அருகில் இருக்கிற உண்டு என்கிற இறை நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பவர் எனக்குமே அஞ்சிடே, கர்த்தரே என்பவர் எனக்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்நாளுக்குரிய திருமறை பகுதியாக 2 நாளாவது புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 32 முதல் தொடர்ச்சியாக சில வசனங்களை படிக்க கவனியுங்கள். 2 நாளாகவும் 6வது அதிகாரம் வசனங்கள் 32 முதல் அதிகாரம் முடிய படிக்க கவனிப்போம். 2 நாளாகவும் 6:32 முதல். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தமும் உம்முடைய வலது கரத்து நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய உயர்த்து நிமித்தமும் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்திற்கு நேராக இருந்து விண்ணப்பம் பண்ணினார். உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரே, அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தெரிவிக்கப்பட்டதென்று அறியும்படி அந்த அந்நிய ஜாதியார் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியே தேவரே செய்கிறார்கள். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட அந்த நகரத்துக்கும்
உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரே, அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து தேவரே அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திருந்தி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே போய் நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரே, தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரையை தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கற்ற இந்த ஆலயத்திற்கு நேராக உமை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். உம்முடைய வாசஸ்தலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவரே, அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய தினத்திற்கு மன்னித்தருளும். இப்போது என் தேவனை இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகள் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமானவைகளால் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திற்கு தேவரே உமது வல்லமை விளக்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவன் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றார் என்பவைகளை ஜெபம் செய்வோமாக. சகல நன்மைக்கும் பாத்திரமாய் இருக்கிற தெய்வமே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை பொழுதிலே உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்கள் மீது தயவு தாட்சண்யமுடையவர், எங்கள் மீது அன்பு கொண்டவர், எங்கள் மீது இரக்கமுள்ளவர், சகல மக்கள் மீதும் ஒவ்வொருடைய வாழ்வின் மீதும் சகல அதிகாரங்களுடையவரே, உம்முடைய பாதத்தையே தஞ்சம் என்று சொல்லி இதே மாதத்தின் 8வது தினமாகிய மாலை பொழுதிலும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். சுவாமி ஆண்டவர், என் இரக்கம் பாராட்டவும் எங்கள் மீது கிருபை பாராட்டவும் உம்முடைய தயவு எங்கள் மீது காண்பிக்கவும் உமை நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, இந்த மாலை வேளையிலும் உமை துதிக்கின்ற துதியோடு உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, அப்பா பிதாவே என்று சொல்லி அழைப்பதற்கு எங்களுக்கு நீர் தந்த தைரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தையே நோக்கி பார்ப்பதற்கு தேவரீர் எங்களை பாராட்டின இரக்கங்களுக்காக உள்ளம் நிறைந்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உலகம் அனைத்தும் வேதனைகளினாலே பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில பலவிதமான கேடுகள் எங்களை அதிகமாய் நோக்கி வந்த நேரத்திலே ஆண்டவர்களை தற்காத்து இதுவரையிலும் எங்களை கரபிடித்து ஆச்சரியமாய் நீர் நடத்தி வருகிற மேலான கிருபைகளுக்காக உள்ளம் நிறைந்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, இரக்கமுள்ள ஆண்டவர், தொடர்ந்து எங்களை கண்ணோக்குவீர்களாக. ஆண்டவரே, மரண வயங்கள் சூழ்நிற்கிற இந்த சூழ்நிலையிலே வாழ்வாதாரங்களிலிருந்து வாழ்க்கையில் மிக கேள்விக்குறியோடு இருக்கிற சூழ்நிலைகளிலே உலகம் அனைத்தும் வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று உமை நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டி நிற்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறபடியினால், உமை நோக்கி பார்த்து ஜெபிப்பதற்கு ஒரு கிருபை தந்திருக்கிறபடியினால்
உமை உள்ளவரைந்து ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மரண ஓலங்கள் ஆண்டவரை ஆங்காங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில், இயற்கையினுடைய சூழ்நிலைகள், மனுக்குலத்திற்கு எதிராக எழுதி நிற்கிற இந்த தருணத்திலே ஆண்டவரே எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று உமை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகத்தில் வளர்ந்த நாடுகள் ஆண்டவரை தங்களை வேதனைகளோடு பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் உலகம் அனைத்தும் வாழ்ந்த மக்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கிருபையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட சோதனைகளை வைக்கப்பட்டிருக்கிற உலக மக்கள் எல்லோரையும் ஆண்டவர் கண்ணோக்குவீராக. பரவிக்கொண்டிருக்கிற நோயினுடைய வீரியங்கள் குறைபடுவதற்கு, மக்கள் சுகமாய் தன்னுடைய கடமைகளை தொடர்வதற்கும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் பல நிலைகளில் இருக்கிறது. ஆண்டவரை உமை துதிப்பதற்கு எங்களுக்கு நேரத்திலே இருந்தும் நாங்கள் அதை புறக்கணித்த அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்நாட்களில் நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே வாஞ்சை இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலையிலே எங்களுக்கு மறுக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. எதிரிகளிலே எங்களுடைய தவறுகளை, எங்களுடைய குற்ற உணர்வுகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக உணர்வடையும்படி ஆண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களிலே இன்னும் ஆழமாய் ஆண்டவர்களை விசுவாசம் வைப்பதற்கு எங்களுடைய தவறுகளை, எங்களுடைய பொல்லாத வழிமுறைகளை, பொல்லாத சிந்தனைகளை விட்டு நாங்கள் திரும்புவதற்கு ஆண்டவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தொடர்ந்து மருமக்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையிலே எல்லோரையும் ஆண்டவர் கண்ணோக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று ஆண்டவரை அயராது உழைக்கின்ற அநேக விஞ்ஞானிகளுக்காக உடை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நோய் தடுப்பு மருந்துகளை தயாரிப்பதிலும் தங்களை முழுமையாய் எடுக்கப்பட்டு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தினாலே தமது பிள்ளைகளை நிறைந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஞானம் தமது பிள்ளைகளுக்கு வெளிப்பட வேண்டும். மிக விரைவாக ஆண்டவரை இந்த கொரோனா என்கிற விலங்கினத்திலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரை பிரயாசப்படுகின்ற போது, அதற்காக பல முயற்சிகளை எடுக்கின்ற போது, முயற்சிகளை வாய்ப்பு கொண்ட ஆண்டவருடைய கரத்தையே நாங்கள் வைத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் கரம் நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமை தொடர்ந்து மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும், செவிலியர்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். காவல்துறையிலே பணி செய்கிற மக்கள், சுகாதாரத்துறையிலே பணி செய்கிற மக்களுக்கு, பல்தரப்பட்ட மக்களும் இது போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொருவருக்கும் நிறைந்த பாதுகாவலை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நோய்கள் பரவி கொண்டிருக்கிறவைகள் ஆண்டவர் அதிகரித்துக் கொண்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளிலே மிக விரைவாக ஆண்டவரே நற்செய்திகளை நாங்கள் கேட்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எல்லாருக்கும் கிருபை നൽക வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நிலைகளில் தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் எடுத்துக் கொடுக்கிற பல முயற்சிகள் தீங்குகளை முடிகிறதையும் நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அவைகளை எல்லாம் மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார் ராஜா. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவர் தாமே பதில் தந்து, ஜெபங்களுக்கு பதில் தந்து நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபை சார்ந்த குடும்பங்களுக்காக, எங்கள் கிராமத்திற்காக, கிராமத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதுவரையில் காத்து வருகிற ஆண்டவர் தொடர்ச்சியாய் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே, தேசங்களிலே பரவி காணப்படுகிற அன்பு மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களிலே தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறவர்கள் அரசனுடைய தன்மைகளிலே ஆண்டவரை அவர்கள் அழைத்து வருவதற்காக பிரயாசப்படுகின்ற அரசனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். எங்கிருந்தாலும் எங்களுடைய மக்கள் ஆண்டவரை மிக பத்திரமாய் பாதுகாக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை നൽക வேண்டும். ஆண்டவரே, நமது பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் தந்து சுகபலனோடு எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான செய்திகளையும் நன்மையான காலங்களையும் நாங்கள் கண்டு ஆண்டவரை நலப்படுத்துவதற்கு எல்லாரும் கிருபை தருகிறார்கள் சுவாமி. மிக விரைவாக ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு, கர்த்தரை நாங்கள் ஆலயங்களில் வந்து உமை பொழுது ஸ்தோத்திரிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டுமே என்று சொல்லி உமை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை
மாறாமல் விலகாமல் எல்லாரையும் ஆட்கொள்ளட்டும். உடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் சமாதானத்திற்கும் எங்களை நாங்களே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரின் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் சுவாமி. மதுபானம், போதைப் பொருட்கள் இப்படிப்பட்ட சிற்றின்பங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களிலும் தங்களுடைய சுய இன்பத்திற்காக குடும்பங்களை சீரழிக்கிறவருடைய பிள்ளைகள் மனம் திருந்தி வாழ்வதற்கு, மனமாற்றத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு, தாங்கள் செல்லுகின்ற பாதை தவறு என்பதை உணர்வடைவதற்கு ஆண்டவரை திருமை നൽക வேண்டும். அரசுகளும் இதிலிருந்து ஒரு தெளிவை சொந்தமாக்கிக் கொள்ள தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யார் யார் மனமாற்றங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமோ ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் மனமாற்றங்களை தந்து தேசம் தூய்மையாய் காணப்படுவதற்கு, ஒருவருக்கொருவர் மனிதநேயங்களோடு வளர்வதற்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை தாரும். சமாதானத்தின் ஆண்டவர் எல்லாருக்கும் சமாதானத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இணைந்து தாழ்மையோடு வேண்டியிருக்கும் போது எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, இது மே மாதத்தினுடைய 8வது நாளிலே ஆண்டவர் நம்மை மிக பத்திரமாய் இந்த உலகத்தில் அழைத்து வந்திருக்கிற செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் கேட்கின்ற பல செய்திகள் நம்முடைய உள்ளத்தை ஒடுக்குகிறதாக, உடைக்கிறதாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிற அற்புதமான செயல்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இந்த காலங்கள் எதற்கு, ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் என்கிற கேள்விகள் உலக மக்கள் எல்லாருக்கும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே இந்த தன்மைகளும் நம்மை விட்டு மாறிப்போகும். ஒரு நல்ல காலங்களை நாம் கண்டு மகிழ்வோடு வாழாதவர் நமக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தருடைய பாதத்திலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள் ஜெபங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே தொடர் தேசத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக, உணர்வடைய வேண்டிய மக்கள் உணர்வடைவதற்காக ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து நாம் அன்றாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம தேசத்திலும் நம்முடைய கிராமத்திலும் எல்லா குடும்பங்களிலும் செய்து ஆண்டவர் மகிழ்வுக்குரியவராக நம்மை வழிநடத்துவதாக. சங்கீதக்காரர் சொல்லுகிறபடியாய் நாம் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு இணையாக எங்கள் மகிழ்ச்சியாகும் என்று சொன்னபடியே எல்லோரும் அதே எண்ணத்தோடு கடவுளை சமூகத்தில் ஜெபிப்போம். நிச்சயமாகவே முடிவு கொண்டு நமது நம்பிக்கைகள் ஒருபோதும் வீண் போகாது. இந்த மாலையில் இருப்பதும் சுருக்கமாக சிந்தனைக்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்டு வேத வசனம் 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்துடைய வார்த்தைகளை படிக்க கவனியுங்கள். அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்கின்ற வார்த்தைகள் இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் அறிஞரான ஐசக் நியூட்டனிடம் நிருபர் ஒருவர் ஒரு முறை பேட்டி ஒன்றை கேட்டார். ஐயா, இந்த உலகத்தில் நீங்கள் புகழ்பெற்ற ஒரு அறிவியல் அறிஞராக உலகம் போற்றுகின்ற வகையில் நீர் இருக்கிறீர். நீர் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் என்ன? நீர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிக சிறந்தது எது என்று சொல்லி கேட்டார்கள். கேட்ட அந்த நிருபரிடம் இது ஐசக் நியூட்டன் சற்று யோசித்து பதில் ஒன்றை கூறினார். அந்த மாதிரி அந்த நிருபரை
மிக ஆச்சரியத்திலே ஏற்படுத்துகிற வகையிலே அது அமைந்துள்ளது. அப்படி என்ன பதிலை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிற போது நியூட்டன் சொன்ன வார்த்தை இது: நான் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளிலும் பெரிய கண்டுபிடிப்பு நான் ஒரு மகா பாவி என்று சொல்லி கண்டுபிடித்தது என்று சொல்லி சொன்னார். இரண்டாவது நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு, நான் பாவி, ஆனால் என்னை மீட்கும்படியாக, என்னுடைய பாவத்தை போக்கும்படியாக இயேசு என்ற ஒரு மீட்பர் இந்த உலகத்தில் வந்தார். அது நான் கண்டுபிடித்த இரண்டாவது மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்லி இந்த நியூட்டன் தனக்கு முன்னிருந்த நிருபரிடத்திலே பதில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, உணர்வடைவது என்பது ஒரு மனிதன் தன்னுடைய சூழ்நிலையை எண்ணி பார்ப்பது மட்டுமல்ல, அவன் எண்ணி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே தான் சீரமைப்பதை அவர் சீர்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி எடுப்பதுதான் அவர் உணர்வடைவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வு என்பது மனிதனுடைய இயல்பான இயல்புகளில் ஒன்று. ஒரு செயல் முடிந்த பிற்பாடு உணர்வு ரீதியாக தோற்றுகின்ற அவனுடைய மனநிலையை அது வெளிப்படுத்துவதுதான் இந்த பண்பினுடைய ஒரு தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவர் தான் செய்த தவறு அது செய்து கொண்டிருக்கிற போது ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தான் செய்த தவறு அதை சற்று ஆழமாய் யோசித்து நாம் செய்வது சரியா, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து அதன் பிற்பாடு ஐயோ நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி ஏங்குவதுதான் ஒரு மனிதன் உள்ளார்ந்த உணர்வடைந்த ஒரு தன்மையை வெளிக்காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே சாலமோன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கர்த்தருக்கென்று ஒரு மகாபெரிய ஆலயத்தை கட்டி கடவுளை பெறுவதற்காக, இங்கே வழிபடுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளை செய்ததை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய நிலைகள் என்ன? அவர்கள் தாங்கள் இருந்த அதே மனத்தன்மையோடு கூட அவர்கள் செயல்படுகிறதையும் தங்கள் மனம் போல போக்கிலே வாழ்க்கையை நகர்த்தி செல்வதையும் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகின்றோம் என்று சொல்லி அறிந்திருந்தும் அதை துணிகரமாக செய்வதற்கு துணிகரம் கொள்ளுகின்றதுமாக இந்த மக்களுடைய மனத்தன்மைகள் அமைந்து கொள்ளுகிறது. உண்மையாக கடவுளை தேட மனமற்று போல அந்த மக்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே சிறை பிடிக்கப்பட்டவர்களாக, அவர் சிறையிருப்பின் காலத்திலே அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே மனம் சோர்ந்து போனவர்களாக இனி எங்களாலே வாழ்வதற்கு இயலாது என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் சாலமோன் கடவுளிடத்திலே ஜெபிக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பி நாங்கள் அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று கெஞ்சும் போது மக்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்காக இந்த சாலமோன் ராஜா கடவுளிடத்திலே பரிதவிக்கிறதையும் அந்த பேசுகிறதையும் நாம் கவனிக்க முடிகிறது. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் செய்த அந்த அக்கிரமங்களை, தாங்கள் செய்த அந்த தவறுகளை, தாங்கள் செய்த அந்த தீமைகளை எப்போது அவர்கள் தங்களுடைய உள்ளத்திற்குள்ளே நாங்கள் செய்தது தவறு என்று சொல்லி உணர்வடைந்தார்களோ அப்போதுதான் அவர்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு வழிவாசல் திறந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய இரக்கத்தை அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இறைவனிடத்திலே அவர்கள் மன்னிப்புக்காக வேண்டுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இன்றைக்கு வரையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற பல காட்சிகள் மக்கள்
தன்னுடைய தீமைகளிலிருந்து மனம் திரும்புவதற்காக அடிகளை நகர்த்தி செல்வதற்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலைகளிலும் திரும்பவும் தீமைகள் அவர்களை நெருக்குகின்றதையும் அவர்களோடு பயணிக்கின்றதையும் நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலைகளை நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது உணர்வடைவதற்காக ஆண்டவர் தந்திருக்கிற காலங்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்மை உணர்வுள்ள மக்களாக நீங்கள் உணர்வடைய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம் மீது கரிசனை கொண்டவராக நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நம்மை உணர்வுபடுத்துவதற்காக ஆண்டவர் எழுதியிருக்கிற நம்முடைய மனதிற்குள்ளே நம்முடைய வஞ்சனை எண்ணங்கள், நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கிற தீமையான எண்ணங்கள், நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கிற வேண்டாத வெறுப்புகள், இவைகளை எல்லாம் மாற்றிக் கொள்வதற்குரிய காலங்களை ஆண்டவர் நமக்கு நீட்டி தந்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, அந்த திருச்சபை மக்களே, நம்மை சார்ந்து இருக்கிற இந்த உலகத்துடைய சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். உலகம் அனைத்தும் வியாதியினாலே மக்கள் ஒரு புறத்திலே பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். நோயுடைய எண்ணிக்கைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. மறுபக்கத்திலே ஒரு கூட்ட மக்கள் இந்த நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பல மருத்துவர்கள் தன்னார்வத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் நோய் வந்தால் என்ன, என்னுடைய வாழ்க்கையை நான் மிக சந்தோஷமாய் கழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் தங்களுடைய பாதைகளை தீமைக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் இவற்றிலிருந்தெல்லாம் எல்லா மக்களும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே கையேறி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நம்முடைய நிலைமையில இந்த கூட்டங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மனதிற்குள்ளே பல தீமையான எண்ணங்களை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிற கூட்டமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இதை தீமையான எண்ணங்களிலிருந்து வாழ்கின்ற மக்கள் அவர்கள் உணர்வடைந்து திருப்பி நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு அவர்களோடு நாம் ஒன்றித்து வாழ்வதற்காக முயற்சிக்கின்ற கூட்டத்தில் இருக்கிறோமா? இது பரிதவிக்கக்கூடிய நிலைமையிலே மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற அந்த எண்ணிக்கையின் கூட்டத்திலே நாம் ஆடுகிறோமா? அல்லது இது மக்களுக்காக பரிதவித்து ஜெயிக்கக்கூடிய கூட்டத்திலே நாம் ஆடுகிறோமா? எந்த கூட்டத்தில் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம்? உணர்வடைவதற்காக ஆண்டவர் தருகின்ற இந்த நாட்களிலே மனுக்குலமாகி நாம் உணர்வடைந்து நம்முடைய நாட்களை சீரமைத்துக் கொள்வதற்கு நாம் ஆடுகின்ற தீமையான பாதைகளிலிருந்து நல்ல பாதைகளை தெரிவு செய்து இந்த உலகத்தில் பயணிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகின்ற போது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? ஆம்பரியமானவர்களே, ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிற இறைவனுடைய பாதத்திலே நான் சமூகத்திலே வந்து என்னுடைய அக்கிரமங்கள் நீங்க, நான் உணர்வடைந்திருக்கிறேன், நான் மனம் திரும்பி என்னுடைய பாவத்திலிருந்து என்னுடைய அக்கிரமத்திலிருந்து நான் மாறுதல் பெற்று வாழ்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டுடைய கரங்களை கொடுத்து உணர்வடைகின்ற காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உணர்வடைவோம். உணர்வடைந்த மக்களாக இது சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்திலே ஜெபித்ததை போல இது 7ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக உள்ள வசனங்களை பார்க்கிற போது இன்னும் அந்த ஆலயத்தினுடைய மகிமையை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர்களே, அந்த மகிமையை நம்முடைய குடும்பங்களிலே கண்டு மகிழ்ச்சியிலேயே ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். உண்மையாகவே இந்த சூழ்நிலைகளெல்லாம் விலக பெற்று ஆண்டவர் தருகிற ஒரு இனிமையான நாட்களை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு அவர் தருகிற ஆசீர்வாதமான நாட்களை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையாய் நம்மை நாம் உள்ளபூர்வமாக உணர்வடைந்து நமது தீமைகளை விட்டு மனம் திரும்பி நம்முடைய தீமையான வழிகளை விட்டு நாம் விலகி ஆண்டவரோடு பயணிக்க ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுவதல்ல, ஆண்டவரோடு பயணித்தால் மட்டுமே ஆண்டவர் நமக்கு நல்வாழ்வு தருவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆண்டவரோடு அர்ப்பணிப்போம். நம்மை ஆண்டவருடைய பாதத்திலே முழுமையாக கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்குகின்றவரே, இதை இரவு நேரத்தில் கட்டுரை சமூகத்தினை நோக்கி பார்க்க நீரங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். உடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளை ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம்.
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் உணர்வடைகின்ற காலங்களிலே நீங்கள் உணர்வடையுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களில் பதிவதற்கு நாங்கள் உணர்வடைந்து நாங்கள் மனிதர்கள் பல தவறுகளை செய்கிறவர்கள், எங்களை அறியாமல் பல தவறுகளை செய்பவர்கள், எங்களை அறிந்து துணிகரமாய் பல தவறுகளை செய்பவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு சமூகத்தில் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். உணர்வடைய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு உங்களுடைய சமூகத்தை நோக்கி யார் யார் இதயத்தில் வேண்டியிருக்கிறார்களோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயத்துடைய கடின தன்மைகள், வாழ்க்கையிலே மாற்றங்கள், இவைகளையெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டு சமாதானத்தோடு, சுகத்தோடு, மன நிறைவோடு, மன அமைதியோடு, மனித நேயத்தோடு இந்த உலகத்திலே வாழ எல்லாருக்கும் நல்ல சான்றுகளாக ஜீவனம் செய்ய கர்த்தர் கிருபை நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறியோம். நீர் தருகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய பார்வையில் நன்மையானதை செய்து கடவுளுடைய பார்வையிலே இரக்கத்தோடு வாழ்ந்து முன்னேறுகின்ற வாக்கியத்தையும் நல்ல உள்ளங்களையும் எல்லாருக்கும் ஆண்டவர் தந்தருளினாங்க. சுவாமி தாழ்வுடைய திருக்கரங்களை தருகிறோம். பலவீனங்களோடு இருக்கிற மக்களுடைய பலவீனங்கள் மாற ஆண்டவர் கிருபை தாரும். மன அமைதியற்று இருக்கிற மக்களுடைய மன அமைதியற்ற சூழ்நிலைகள் விலகுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். வட்டி கடன்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், வீட்டில் லோன் எடுத்திருக்கிற மக்கள், பெருமாய் வங்கிகளிலே எடுக்கப்பட்டிருக்கிற கடன்களை செலுத்த முடியாதபடி பரிதவித்துக் கொண்டிருக்கிற அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லார் பேரிலும் ஆண்டவர் பற்றுதலாய் மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி நமது பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் ஆண்டவரே ஒரு நல்ல காலங்களை எதிர்பார்க்கிற போது கர்த்தர் தருகிற நாட்களிலே சுகமாய் நாங்கள் பிள்ளைகளை குடும்பங்களில் ஆண்டவர் பங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா புத்தியும் எல்லா நீதிகளை சமாதானம் குடும்பங்களோடு தங்கி இருக்கட்டும். எல்லாருடைய வாழ்வையும் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு வேண்டியிருக்கிறோம். ஜீவனுள்ள மக்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையான கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நடுவுறவும் நம் அனைவரோடும் நம்முடைய வாழ்வு வரும் காலங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதமான நாட்களோடும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தரும் விடுதலையோடும் எப்போதும் நிறைவாக இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.